பெருமாளை கேட்டாரு, நான் பால் குடிச்சு பொழைச்சிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டாரு. அப்படி கேட்கும் பொழுது நீ ஏப்பா தரல அப்படின்னு குருநாதருடைய அருள் இல்லாம நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டோன்னே சீடர்களை கடைஞ்சுக்கிட்டு இவர் பின்னாடியே போறாரு. அப்ப சொன்ன வார்த்தை தான் தமிழ்ல பசுமாடுக்கு என்ன பேரு? கோ மாதா. சத்தமா கோ கோமாதா. அப்ப அந்த சாட்டை எப்படி கூப்பிடுவோம்? அம்மாவை எப்படி கூப்பிடுவோம்? மா வாமா, கோமா, உட்காருமா, சாப்பாடு வைமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோமாதாவை கோன்னு சுருக்கி கோ இந்தா, கோ இந்தான்னு பின்னாடியே போறாரு. யார் பின்னாடி போறா? பெருமாள் பின்னாடி அந்த அகத்திய முனிவர் போறாரு. அந்த கோ இந்தா இப்ப நம்ம சொல்லக்கூடிய சத்தமா இனிமேல் பெருமாளை பார்த்தோன்னா கோவிந்தோ கோ சொல்லக்கூடாது, கோவிந்தா எல்லாரும் சொல்லணும். சர்வம் கோவிந்த நாம சங்கீர்த்தனா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. ஒரு தடவை நீங்க கோவிந்தான்னு சொன்னா பசுமாடு தானம் பண்ண புண்ணியம். அப்போ ஒரு நாளைக்கு 108 தடவை கோவிந்தா 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 கோவிந்தான்னு. நம்ம வருடத்துல எந்த ஊர்லையும் இல்லாத ஒரு விசேஷம் நம்ம மதுரையில். மாயழகன் அவர் இருக்கிற இடத்தை விட்டு இங்க வந்துடுவார். இந்த 3 நாள் இருப்பார். 20 கிலோமீட்டர். சைக்கிளில் போனால் அரை மணி நேரம், காரில் போனால் 1/4 மணி நேரம், பஸ்ஸில் போனால் 1 மணி நேரம். நம்மெல்லாம் அழகர் மலைக்கு போகிறது அரிது. அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உள்ளூரா தேரோட்டம் பார்க்க மாட்டா, கடல் இருக்கிறவங்க கடல் இருக்கிற ஊரில் இருக்கிறவங்க கடல் ஆட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த இருக்கு அழகர் மலை, இத்தனைக்கும் போயிட்டு வரலாம். ஆனால் நம்மளை தேடி வந்து உட்காந்துருக்கிறவங்க இந்த 3 நாள் நம்ம மதுரையில் மட்டும் நல்ல ஒரு 3 நாளைக்கு இருந்து எதிர் சேவையிலேருந்து வைகை ஆற்றில் இறங்குறதுலேருந்து தசாவதாரத்துலேருந்து இந்த தசாவதாரம் முடிச்சு பூ பண்ணாங்க. ஒரு பலாப்பழத்தை எப்படி முக்கியமோ இந்த சித்திரை திருவிழாவில் மட்டும் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டோம். எத்தாப்புல வரோட சாமி எங்க இருக்கு, சாமி எங்க இருக்கு, சாமி எங்க இருக்கு, சாமி பிரியாணி கேட்போமா இல்லையா? சாமி எங்க இருக்கு, சாமி எங்க இருக்கு? யாராவது சொல்லியிருக்கோமா சாமி நமக்குள்ளதான் இருக்குது? இப்ப நேரம் ஓடி போன இப்ப சாமி மோகினி அவரத்துல வருவாரு. எத்தனை பேர் கை நோக்கி கும்பிடுறீங்க, எத்தனை பேர் இப்படி செல்ஃபி எடுக்கிறீங்கன்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கே தெரியுது, இதுனா கோயிந்தான் கை தூக்கணும், எல்லாம் டக்குன்னு போட்டு இன்ஸ்டால போட்டு விட்டுருங்க. தப்பு. அதுல எத்தனை லைக் வருது, எத்தனை கமெண்ட் வருது. உள்ள முருகி 2 சொட்டு தண்ணீர் விட்டு இறைவன்கிட்ட எந்த சாமியா இருந்தாலும் சரி, காசை கொடு, பொண்ணை கொடு, பொருளை கொடு, மருமகனை கொடு, மருமகளை கொடு, பேத்தியை கொடு, பேரனை கொடு, அதை கொடு, இதை கொடு, எதை கொடு, எதையாவது கொடு அப்படின்னு சாமி கிட்ட கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? சரி, கேட்போம். கை தூக்கணும். அப்போ ஒரு 1/4 மணி நேரம் நல்ல அழகான சாமி கிளம்பி வருது. உண்மையை சொல்லுங்க, கேட்போம். நானா சாமியை பார்த்தா பெருமாளே அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போட்டுருவேன். வீடை கொடு, வாசல் கொடு, கேட்போம்ன்றாங்க கை தூக்கணும். அப்போ சூப்பர். கேட்க மாட்டோம்ன்றவங்களாம் கை தூக்கணும். அப்போ இடையில நோட்டாக்கு நிறைய பேர் போட்டுருக்கீங்க, நிறைய பேர் நோட்டாக்கு போட்டுருக்கீங்களே. இதுவரைக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, சாமி கிட்ட போய் எதை கேட்டாலும் இனிமேல் கேட்காதீங்க. ஒரு தாய்க்கு தான் நம்முடைய பிள்ளைக்கு எப்போ பசி எடுக்கும், எப்போ தாக எடுக்கும், அந்த பிள்ளையை எப்போ தூங்க வைக்கலாம், பால் ஊட்டலாம், சோறாட்டலாம், சீராட்டலாம் தெரியும். அதே மாதிரி தான் இந்த உலகத்துக்கு நம்ம ஈடுபடுத்த உடனே ஆதிபராசக்தி அப்பனா இருக்கக்கூடிய ஈசன், ஈசனுடைய மறு உருவம் தான் எம்பெருமான் நாராயணன். நல்ல கவனமா கேட்கணும். மருமக வேணும், மருமக வேணும், மருமக வேணும். மாமியார் கோவிலா போய் விளக்கு ஒரு சாமி விட்டு வருவோம். மருமக வந்து 3 நாள் மாமியார் போயிடுவோம். முடியவர்கள் நிச்சய தங்கை சொல்லுவா, அத்தை நீங்க எல்லாம் நான் இருக்கா. கல்யாணம் ஆன 3ஆம் நாள் கேட்பா, இந்த வீட்டுல ஒண்ணு நான் இருக்கணும் இல்ல உமா இருக்கணும். அதே மாதிரி நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி 4 ஆம்பளை பிள்ளை ஒரு வீட்டுல பிறந்திருக்கும். வரமா வரம் இருந்து, தவமா தவம் இருந்து, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும், என் வம்சம் விளைக்கணும், வாரிசு விளைக்கணும் அப்படின்னு சொல்லி அடிப்பிச்சை எடுத்து, அன்னதானம் எடுத்து, வேல் போட்டு, பார்ப்போட எடுத்து, உருந்து கொடுத்து, பாதயாத்திரை போய்
என்னென்னமோ பண்ணி ஒரு பிள்ளைய பத்தி 21 வயசு வச்சிருப்போம். 21 வயசுல ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கும். அது பண்ற சேட்டை வேணாம்னு சொல்லுவோம். உன்னை பெற்றதுக்கு சும்மா இருந்துருக்கலாம். அதனால இறைவனை பார்த்து நாம கேட்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு, நன்றி மட்டும் சொல்லணும். கண்ணு இல்லாம எத்தனை நீங்க எல்லாருமே கோடீஸ்வரி நான் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அட ஏங்க நாளை காலையில புழு வச்ச காசுல எத்தனை பேர் கோடீஸ்வரி? இந்த கண்ணு எவ்வளவு, இந்த இதயம் எவ்வளவு, கொரோனால இருந்து நம்மளை காப்பாற்றி கொண்டு இறைவன். அதனால சாமியை வரும்போது தள்ளு முள்ளு பண்ணாம இறைவனுக்கு பயந்து நம்ம எல்லாருமே செய்யக்கூடியது, தப்பு பண்ணும்போது சாமி பார்க்கிறான்னு நம்ம நினைக்க மாட்டோம். தண்டனை அனுபவிக்கும் போது மன்னிப்பு கேட்போம். பெருமாளே நாராயணா ஏனமா பண்ணிட்டா காப்பாத்துறா அப்படின்னு தப்பு போடுவோம். தள்ளு முள்ளு இல்லாம மனதார இறைவனை கண்ணால கண்டு அந்த கோவிந்தா நாமத்தை சொல்லி அழகா இருந்து பொறுமையா காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இறைவனை தரிசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நல்லா சத்தமா சொல்லுங்க, பின்னதர கேட்கணும். சர்வம் கோவிந்த நாம சங்கீர்த்தனா கோவிந்தா ஹரி கோவிந்தா பாட்டு போட்டு